வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் டேஸில் நம்ம என்ன பார்த்துப்போம் அப்படின்னா the fight between executive versus judiciary அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். அதாவது ஜுடிஷியரி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸிக்யூட்டிவ் சொல்லப்படுற கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தபோது டைம் லிமிட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டில் ஒரு வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஜட்மெண்ட்டு. ஸோ அந்த ஜட்மெண்ட் பேஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அதாவது ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண போகிறாங்களா இல்லை ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி லாஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து ஃபைட் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் வெர்சஸ் ஜுடிஷியரி லாஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன சார் பார்த்தோம் அப்படின்னா இப்போது த ஃபைட் பிட்வீன் லெஜிஸ்லேச்சர் வெர்சஸ் ஜுடிஷியரி, அதாவது லெஜிஸ்லேச்சர்னு சொல்லப்படுற பார்லிமெண்ட்டுக்கும் ஜுடிஷியரிக்கும் ஒரு ஃபைட்டு. இதில் என்ன சார் ஃபைட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பார்லிமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தோம்னா வக்ஃப் போர்டு பேஸ் பண்ணி, அதாவது முஸ்லீம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் சைன் பண்ணி அந்த ஆக்டாக வந்துருச்சு. அந்த ஆக்ட் மேலே நிறைய பேர், அதாவது அப்போசிஷன் பார்ட்டிஸாக இருக்கலாம், இண்டிவிஜுவலாக இருக்கலாம், நிறையா அதர் ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கலாம், அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு போது ஸோ பார்லிமெண்ட்டால் பாஸ் பண்ணப்பட்ட அந்த லாஸ் இருக்குது பாருங்கள், அந்த லா வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுது அப்படின்ற காரணத்துக்காக சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போது அதை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதில் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ஸ்டே கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ தட் இந்த பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில்டு ப்ரொசீஜரோட கரெக்டாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டு, அதாவது பார்லிமெண்ட்டில் 2 ஹவுஸில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டு அட் த சேம் டைம் அதுக்கு முன்னாடி, அதாவது பார்லிமெண்ட்டில் 2 ஹவுஸில் டிஸ்கஸ் பண்ணதுக்கு முன்னாடியே ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிஸில் அப்பாயின்ட் பண்ணி ஸோ அதில் டிஸ்கஷன் பண்ணப்பட்டு அதுலேருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டியோட, அதாவது பார்லிமெண்ட்டில் 2 ஹவுஸில் மெஜாரிட்டியோட பாஸ் பண்ணி அப்புறம் பிரசிடென்ட்கிட்ட போய் சைன் ஆகின ஒரு ஆக்ட் இருக்கு இல்லையா. ஸோ கான்ஸ்டியூஷன் ப்ரொசீஜர் படி பண்ணப்பட்ட ஒரு ஆக்டை தேவையில்லாமல், அதாவது நீங்கள் வந்து எந்தவித இதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, கேன்சல் பண்ணுறது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது எக்ஸப்ட் 2 கேசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஸோ பார்லிமெண்ட்டுக்கு அதிகமான பவர் இருக்குது. ஸோ இந்த பில், அதாவது டீட்டெயில்டு ப்ரொசீஜரோட, ஸோ கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கிற ப்ரொசீஜரோட பாஸ் பண்ணப்பட்ட பில் மேலே நீங்கள் ஸ்டே போட்டிங்க அப்படின்னா, யார் சுப்ரீம் கோர்ட், இப்போ சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணாங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு விதத்தில் த செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லப்படுற லெஜிஸ்லேச்சருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கும் ஜுடிஷியரிக்கும் பவர் பிரித்து கொடுத்துருக்காங்களே, இதை வயலேட் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஸ்டே கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டு கேஸ், அதாவது அந்த பதிலை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அஸ் அ சப்ஜெக்டாக நம்ம என்ன சார் பார்க்கணும் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதில் என்ன ரோல் ஒன்று. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் ஏன் சார் இதை பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஏதோ ஒரு விதத்தில் சுப்ரீம் கோர்ட் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 விஷயத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று, ப்ரொடெக்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் சிட்டிசன்ஸ், ஒரு தனிப்பட்ட குடிமகனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பொறுப்பு யாரோட பொறுப்புன்னு பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட்டோட பொறுப்பு. ஆர்டிகல் 32. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் ஆர்டிகல் 32 அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா கார்டியன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷனை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. அப்போ இந்த 2 விஷயத்த போன ஒரு ஜட்மெண்ட்லேயும் சரி இந்த ஒரு ஜட்மெண்ட்லேயும் சரி இப்போ என்னாகும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 பேருக்கு ஏதோ இம்பேலன்ஸ் மாதிரியோ இல்லை பவர் வந்து கன்ஃப்ளிக்ட் ஆகிற மாதிரி நமக்கு தோணும் போது இப்போ கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி நிறைய இன்டர்பிரேஷன் நமக்கு தேவைப்படுது. அப்கமிங்கில் அடுத்தடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னா நமக்கு தெரிய வரும். ரைட்டு, இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், ஸ்டே போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் இதில் ஸ்டே போடுமா சார் அப்படின்னா நமக்கு தெரியும், சப்ஜெக்டில் தெரியும். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணப்பட்ட பில்ஸாக இருக்கலாம், எக்ஸிக்யூட்டிவ்ஸால் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட ஆக்டாக இருக்கலாம். இப்போ இந்த ரெண்டுமே, அதாவது எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட ஆக்டாக இருக்கலாம் இல்லை லெஜிஸ்லேச்சரை பாஸ் பண்ண பில்ஸாக இருக்கலாம், ஒருவேளை அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா, புரியுதுங்களா, இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அகைன்ஸாக இருந்தாவோ இல்லை கான்ஸ்டியூஷனோட ப்ரொசீஜரை வயலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய பவரை 32 யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் பில்லையோ இல்லை ஆக்டையோ அவங்க என்ன பண்ணலாம், தள்ளுபடி பண்ணலாம். ஸோ அதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ இப்போது ஆர்டிகல் 32 அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கே பேஸ் பண்ணி பார்த்தோம்னா பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ முன்னாடி பார்த்தது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 142 அந்த வீடியோஸில். ஸோ இந்த வீடியோஸில் பார்க்கும்போது ஜுடிஷியல் ரிவ்யூ. அப்போது ஏதோ ஒரு விதத்தில் இந்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொசீஜர் பேஸ் பண்ணியோ இந்த இன்டர்பிரேஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸ் அமாங் வேரியஸ் ஆர்கம், அதாவது இன்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரியும் அட் த சேம் டைம்ஸ் இந்த 3 பேருக்கும் பவர் என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி கன்ஃப்ளிக்ட் ஆகிட்டு இருக்கு, ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வரும்போது என்னென்ன மாதிரி இன்டர்பிரேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட் படிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை நார்மலாக நீங்கள் வந்து இந்த பவர் ஷேரிங் பற்றியோ இல்லை மற்ற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அட் த சேம் டைம் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை ஃபைல் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பெருசாக அதிகாரம் கிடையாது, ஸோ
லெஜிஸ்லேச்சரில் நாங்கள் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணப்பட்டு அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிஸில் அப்பாயின்ட் பண்ணி ஸோ அவங்களுடைய டீட்டெயில் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஜுடிஷியரி என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது அப்படின்ற மாதிரியும், அட் த சேம் டைம் அதர் பெட்டிஷன்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க என்ன மாதிரி ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 கேசஸ், அதாவது முன்னாடி சொன்ன கேசஸும் சரி இந்த கேஸும் சரி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய முக்கியமான டெவலப்மெண்ட், அடுத்தடுத்து வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லையும் சரி எக்ஸாம்லையும் இதை பற்றி கேட்பாங்க. பர்டிகுலர்லி ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கலாம், மெயின்ஸ்லையும் கேட்கலாம், அட் த சேம் டைம் இன்டர்வியூ கேட்கலாம். ஸோ இது மாதிரி கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணியாக இருக்கலாம், இல்லை சுப்ரீம் கோர்ட் பேஸ் பண்ணியிருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு நம்ம வேணும் அப்படின்னா மறக்காம நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ அட் த சேம் டைம் இந்த வீடியோஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் பேஸ் பண்ண வீடியோஸ் போட போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காம என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.